இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் சகரியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்க போகிறோம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் படிப்போம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற அந்த நல்ல வசனத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, கர்த்தாவே இந்த மாதத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் ஆண்டவரே நீர் மகிமையாயிருந்து எங்களை வழிநடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனங்களை ஆங்கிலத்தில் படிக்க கேட்போம். For I, said the Lord, will be unto her a wall of fire round about, and will be the glory in the midst of her. ஸ்தோத்திரம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எப்படி இருப்பாரா? அக்கினி மதிலாயிருந்து. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து. மதில் நம்ம சாதாரண மதிலை பார்க்கிறோம். வீடுகளுக்கு பெரும்பாலும் மதில் நம்ம ஊரில் சென்னையில் அதிகமான வீடுகளுக்கு மதில் இல்லாமல் தான் இருக்கிறது. காரணம் சின்ன சின்ன இடங்களில் வீடு கட்டியிருப்பார்கள், மதில் கட்ட முடிகிறதில்ல. கொஞ்சம் வீடுகளுக்கு மதில் இருக்கும். ஆனால் அந்த மதிலையும் தாண்டி சில நேரங்களில் ஜனங்கள் குதித்து பல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த அக்கினி மதிலாய் இருக்கும்போது அந்த அக்கினி மதிலை யாராவது தாண்ட முடியுமா? தாண்டினா அவ்வளவுதான் காலி. சில இடங்களில் அந்த காடு போன்றதான இடங்களில் யானைகள் மற்ற மிருகங்கள் பயிர்களை சேதப்படுத்தாதபடிக்கு அது எலக்ட்ரிக் சாக்கு மின் வேலிகளை அமைத்திருப்பார்கள். சில நேரங்களில் நம்ம செய்திகளிலே பார்க்கும்போது மின்வேலியில் மாட்டி யானை பலியானது, விசாரணை நடக்கிறது அப்படின்னெல்லாம் கேள்விப்படுகிறோம். பாருங்க, அக்கினிக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் உங்களுடைய வீடுகளை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாயிருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தொழில் மத்தியில, நீங்கள் செய்கிறதான வியாபாரங்களின் மத்தியில, நீங்கள் வேலை செய்கிற இடங்களில உங்களுக்கு ஒரு அக்கினி மதிலாயிருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து, சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பாரு. அது மாத்திரமல்ல, அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடுவில் மகிமையாக தேவன் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வீடுகளில் மகிமையான அந்த தேவன் நம் நடுவில் இருக்கும்படியாக நாம் இடம் கொடுக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக
காணப்பட வேண்டும். அவர் நம் நடுவில் இருக்கும்போது ஒரு வெற்றி உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு சமாதானம் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அவர் நம் நடுவில் இருக்கும்போது ஸ்தோத்திரம். பெரிய ஒரு வசதியான ஒரு நிலைமையில் ஒரு நல்ல தகப்பன் இருப்பார்னா அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு அது தகப்பன் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார். அந்த பிள்ளைகளுக்கு குறைவு என்பதே இருக்காது. ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் பொருளாதாரத்தில் எந்த விதமான பாதிப்பு இல்லாதபடிக்கு அவர்கள் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் படிக்கும்போது ஒரு 27 வயதுடைய ஒரு சகோதரி 1000 கோடிக்கு மேலே அவர்கள் செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள், தங்கள் உழைப்பினால தங்களுடைய செயல்பாட்டினாலே அப்படின்னு சொல்லி நியூஸில் நான் படித்தேன். ஸ்தோத்திரம். பாருங்க, தேவன் நம் நடுவில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு விஐபி, ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சர் இல்லாட்ட யாராவது நம்முடைய வீட்டுக்கு வந்தால் நமக்கு எவ்வளோ ஒரு பெருமையாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்க. அதை காட்டிலும் தேவன் நம் நடுவில் இருக்கும்போது அது பெரிய விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் விடுதலையாகவும் பாதுகாப்பாகவும் காணப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதத்தில் ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளை நம்பி ஆண்டவரே நீர் எங்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அக்கினி மதிலாயிருந்து எங்கள் நடுவில் மகிமையாய் நீர் இருக்க போகிறீர், இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கேட்டு நாம செயல்படுகும் போது கர்த்தர் ஆச்சரிய பிரகாரமாய் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் படிப்போம். யாத்திராகமம் 24:17. மலையின் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. கர்த்தர் சீனாய் மலையிலே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பட்சிக்கிற ஒரு அக்கினியை போல அங்கே அவர்கள் பார்க்கும்படி காட்சி தருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அவர் அக்கினியாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அக்கினியாய் இருக்கிற அந்த தேவன், மகிமையாக இருக்கிற தேவன், நம்மை அவர் நேசிக்கிற அன்புள்ள ஒரு பரலோக தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, அக்கினியாய் அந்த சீனாய் மலையிலே அவர்களுக்கு தேவன் தரிசனம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அக்கினியில அது எது பட்டாலும் எரிந்து போய்விடும். ஸ்தோத்திரம். ஒரு பாதுகாப்பு அங்கே அந்த அக்கினிக்குள்ள அதற்கு சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 38வது வசனம் படிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு அங்கே நடந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அக்கினி ஸ்தம்பமாய் தேவன் பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இரவுல அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே காட்சி கொடுக்கிறார். மாத்திரமல்ல, வெளிச்சம் கொடுக்கிறார். ஒருவேளை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல எத்தனை விளக்குகள் அந்த இரவு நேரத்தில் அவர்களுக்கு வெளிச்சம் கொளுத்தினாலும் அது அவர்களுக்கு போதாது. காரணம், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, அவர்களில் வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். பலவிதமான விஷ மிருகங்கள், பொல்லாத மிருகங்களுடைய தொல்லைகள் எல்லாம் உண்டு. அந்த அக்கினி அந்த ஸ்தம்பமாக தேவன் அவர்களுக்கு இருக்கும்போது
எல்லா காட்டு மிருகங்களும் கூட இது என்னடா இது, இவ அக்கினி ஸ்தம்பம் புதுசா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த மிருகங்கள் எல்லாம் அவர்களை விட்டு ஓடி போகிறதா இருக்கு. அப்படியாய் அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாய் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 வருடங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் நடந்த போதெல்லாம் ஆண்டவர் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்துல ஸ்தோத்திரம், அவர் சுற்றிலும் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதலாய் இருப்பேன் என்று சொல்லி சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்துல அவர் அக்கினி மதலாய் இருப்பார். தேவன் நமக்கு அக்கினி மதலாய் இருந்து நம்மை வழிநடத்தும் போது நமக்கு எதிரான பிசாசுனுடைய செயல்பாடுகளாய் இருக்கலாம், அந்தகார போராட்டங்களாய் இருக்கலாம், அவர் அக்கினி மதலாயிருந்து நம்மை காத்து கொள்ளும் போது எல்லா அப்படிப்பட்டதான காரியங்களும் அது நிர்மூலமாக்கப்படும், சுட்டரிக்கப்படும். தேவன் நமக்கு அக்கினி மதலாயிருந்து பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, எவ்வளோ எத்தனை ஜெனரேட்டர் ஒருவேளை அந்த காலத்தில் இருந்திருந்தாலும் கூட அவர்களால் அவ்வளவு நல்ல வெளிச்சத்தில் அவர்களால் இருந்திருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக, பகலிலே மேகஸ்தம்பமாக இருந்து அவர்களை ஆச்சரியமாய் வழி நடத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்து தியானிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அக்கினி ஸ்தம்பமாய் அக்கினி மதலாயிருந்து உங்களை காத்து கொள்ள போகிறார். இந்த டிசம்பர் மாதத்தில் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 34, 35 வசனங்களை படிங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை வாசல் ஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. பாருங்க, கர்த்தருடைய மகிமை அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்துல வந்தபோது மோசையால கூட அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடிக்கு அந்த அளவுக்கு அவருடைய மகிமை பெரிதாய் விளங்கிற்று என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. மோசே சீனாய் மலையில 40 நாள் இருந்துவிட்டு கீழே இறங்கி வரும்போது அவருடைய முகத்தை மற்றவர்களால் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பிரகாசமாய் தேவனால் அவருடைய முகம் பிரகாசமாய் இருந்தது, யாருமே பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு மோசையாலேயே தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பின போது உள்ளே போக முடியலன்னா தேவன் எவ்வளவு மகிமையான தேவன் பாருங்க. அந்த தேவன் தான் சொல்லி இருக்கிறார், அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன், அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம், இந்த மாதத்துல அக்கினி மதலாய் அவர் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதோடு மகிமையாக இருந்து ஸ்தோத்திரம் தேவைகளை சந்திக்கிறவராக, உங்களுக்கு ஒரு நிம்மதி உள்ள சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை குடும்பத்தில் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில உங்களோடு கூட இருந்து அவர் வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எத்தனை குறைவு இருந்தாலும் எத்தனை இல்லாமைகள் இருந்தாலும் நம்ம சந்தோஷத்தோடு மன நிறைவோடு கூட காணப்பட நமக்கு ஏது உண்டாகும். எனவே இந்த மாதத்தில் இந்த வசனத்தை உறுதியாய் நாம் பற்றி கொள்வோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்க. யாத்திராகமம் 15:21. அவர்களுக்கு பிரதிவசனமாக 15:21. மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். ஸ்தோத்திரம். பாருங்க, மிரியாம் தலைமையிலே அங்கே சுரமண்டல வாத்திய குழுக்கள் அங்கே பாடுகிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். இந்த மகிமையான தேவன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எந்த நிலைமையில பாடுகிறார்கள்? இவர்கள் செங்கடலின் கரையிலே அவர்கள் இருக்கும்போது செங்கடல் ஒரு பக்கம் அடைக்கப்பட்டதா இருக்கிறது, மறுபக்கம் பின்னாடி பார்க்கும்போது பார்வோன் இவர்களை பிடிக்க முடியாது. எந்த பார்வோன் மோசையை அழைத்து, மோசே நீங்க சீக்கிரமா போயிருங்க,
என்னையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி எந்த பார்வோன் சொன்னானோ அவனுடைய இருதயம் கடினப்பட்டு தன்னுடைய படைகள் முழுவதையும் அனுப்பி அந்த ஜனங்களை எல்லாம் பிடித்து கொண்டு வாருங்க, மறுபடியும் அவர்களை அடிமை வேலை வாங்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்லி பெரும் படையோடு வீரரோடு அங்கே போகும்போது ஸ்தோத்திரம், கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், மோசே நீ பார்த்து கொண்டிருக்கிறது என்ன, உன்னுடைய கையில இருக்கிறதான அந்த கோலை செங்கடல்ல நீட்டுப்பா அப்படின்னும் போது அந்த செங்கடல் பிரிந்து ரெண்டு பக்கமும் பிரிந்து குவியலாய் நின்றது. இப்ப எல்லா ஜனங்களும் அந்த செங்கடல்ல வழி நடந்து அவர்கள் மறுகரையை எட்டி விடுகிறார்கள். பார்வோனும் அவனுடைய படைகளும் அவர்களை பின்னாக துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் செங்கடலை விட்டு தாண்டின உடனே செங்கடல் அப்படியே எந்த தண்ணீர் பிரிந்து ஒரு மதலை போல நின்றதோ இந்த மதலெல்லாம் அந்த எதிரிகள் மேல மூடிக்கொண்டது, தண்ணீரெல்லாம் மூடிக்கொண்டது. இந்த நிலைமையிலே அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி ஒரு பெரிய ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நடக்கிறது. மிரியாம் தீர்க்கதரிசியின் தலைமையில அங்கே பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள். இந்த மாதத்திலும் மகிமையான தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அவர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 60:1-2. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பாருங்க, இங்கே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த மாதத்தில், இந்த டிசம்பர் மாதத்தில் ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தேவைகள் இருக்கலாம், பலவிதமான காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கலாம். எல்லாவற்றின் மத்தியில் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவர் மகிமையாய் உங்கள் வாழ்க்கையில நான் அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று சொல்லி சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை, பெரிய காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் அவர் உங்கள் நடுவிலே இருந்து அவர் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். எனவே அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரின் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் என்னை பாதுகாப்பதற்காக, எங்களை பாதுகாப்பதற்காக ஒரு அக்கினி மதலாயிருக்க போகிறார். எங்கள் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்ய, ஒரு நிம்மதியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாய் அவர் மகிமையாக எங்கள் நடுவில் இருக்க போகிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் நீங்கள் இந்த 1ஆம் தேதியிலிருந்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை காண செய்வார். அவர் அக்கினி மதலாய் இருந்து ஸ்தோத்திர நம்மை பாதுகாப்பார். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே. எல்லா இக்கட்டில் அவர் துணையாயிருப்பார். நீரே நன்றி, 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 நன்றி. ஆடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஸ்தோத்திரம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் எப்படி இருப்பேன்? மகிமையாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க. அவர் அக்கினி மதலாக
இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற காரியத்தை நாம் அதில் பார்க்கிறோம். அந்த வசனத்தை படிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பாருங்க, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு. எதற்காக அக்கினி ஸ்தம்பமா? அவர்கள் இரவும் வழி நடக்கணும், பகலிலையும் வழி நடக்கணும். இரவும் பகலும் அக்கினி ஸ்தம்பமாய் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஸ்தோத்திரம். அவர்கள் சில நேரங்களில் இரவு நேரத்தில் கூட வழி நடக்க வேண்டியதாக இருந்தது. காரணம், அவர்கள் ஸ்தோத்திரம் நீண்டதொரு நெடிய பயணத்தை அவர்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. சில நாட்களில் அவர்கள் நடந்து போக வேண்டியதான தூரத்தை ஆண்டவர் அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால 40 வருடமாய் மாற்றிவிட்டார். அந்த சூழ்நிலையின் மத்தியில் அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க வேண்டியதாக இருந்தது. அதற்காக இரவிலே அவர்களுக்கு என்ன ஸ்தம்பம்? அக்கினி ஸ்தம்பம். பகல்ல மேக ஸ்தம்பமாய் ஆண்டவர் இருந்து அவர்களை வழிநடத்தினார். ஸ்தோத்திரம். பாருங்க, எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. ஜனங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது போல அவர்களை வழிநடத்தி அற்புதமாய் அவர்களை வழிநடத்தின தேவனாக இருந்தார். அந்த தேவன் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அறிந்து உங்களை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிகிறவர். உங்கள் சூழ்நிலைகளை மனிதர்கள் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம். இயேசு உங்கள் சூழ்நிலைகளை அறிகிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இந்த ஆலயத்தில் இன்னைக்கு உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கீங்க, வசனத்தை கேட்டு கொண்டிருக்கீங்க, எல்லாவற்றையும் பார்த்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களுக்கென்று ஒரு வழிநடத்துதலை, உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாருக்குமே ஒரே மாதிரி இல்லை. உங்களுக்காக, உங்கள் சூழ்நிலைக்காக, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் அவர் கிரியேட் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில சர்வீஸை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் சொல்லுவாங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட சர்வீஸ், இப்படிப்பட்டதான காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட விதத்தில் எப்படிப்பட்ட காரியம் தேவையாக இருக்கிறதோ தேவன் அதை அறிகிற ஆண்டவராக இருக்கிறபடினால அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்து எகிப்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது போல இல்லாவிட்டால் பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறது போல அல்ல, இவங்களுக்கு விசேஷமாய் இரவும் பகலும் இவர்கள் வழிநடக்கப்பட வேண்டும். இரவிலே இவர்கள் வெளியில தங்க வேண்டும். அதற்குரிய விதமாய் ஆண்டவர் பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் ஆண்டவர் அவர் மதிலாயிருந்து வழிநடத்தி கொண்டே இருந்ததை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அக்கினி ஸ்தம்பம் ஒரு நாள் அவர்களை விட்டு அந்த இரவு நேரத்தில் விலகாதிருந்தது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே பார்க்கும்போது அந்த வசனத்தை படிங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அக்கினி ஸ்தம்பமாய் அக்கினி மதலாயிருந்து பாதுகாத்து இரவும் பகலும் நடத்தின தேவன் பாருங்க. அந்த எகிப்தியர் என்று சொல்லி வரும்போது அவர்களுக்கு கிழக்கு வெளுத்து வரும் நேரத்தில், இருட்டெல்லாம் போய் வெளுத்து வருகிற வெளிச்சம் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் பாதை இருட்டாய் மாறும்படியாய் அவர்களுக்கு அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்தை அவர்களுக்கு முன்பாடி ஆண்டவர் வைக்கிறாராம். பாருங்க, யாருக்கு எதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஸ்தோத்திரம். இவங்களுக்கு இப்போ இந்த மந்தாரமான ஒரு வெளிச்சம் இல்லாத நிலைமையை உண்டு பண்ணாதான் இவங்க வேகமா இஸ்ரவேல் ஜனங்களை துரத்த முடியாது அப்படின்னு சொல்லி
தேவன் அந்த அக்கினி ஸ்தம்பத்தை இவங்களுக்கு முன்னாடி வைக்க வேண்டிய அந்த நேரத்தில் வைக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அக்கினி ஸ்தம்பம் என்கிறது ஒரு நாளும் வனாந்தர பாதையிலே நீங்கி போகவே இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவன் வழி நடத்தினார், வெளிச்சம் கொடுத்து. ஸ்தோத்திர இந்த நாளிலும் இந்த மாதத்துல வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு அக்கினி மதிலாய் இருப்பார். பிசாசு தீங்கு செய்ய முடியாதபடிக்கு, சத்துருக்கள் தீங்கு செய்ய கூடாதபடிக்கு, எந்த ஒரு அந்தகாரமும் உங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவர் அக்கினி மதிலாயிருந்து இந்த மாதத்திலே வழி நடத்துவார். அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். பாருங்க, அக்கினி ஸ்தம்பம் அந்த ஜனங்களை விட்டு நீங்கவே இல்லை. ஸ்தோத்திரம். லேவியராகவும் 6ஆம் அதிகாரத்திலும் நாம் படிக்கும்போது லேவியராகவும் 6:9 படிங்க. நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆரோனுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார் மோசையின் மூலமாய், பலிபீட அக்கினி அது எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். எரிந்து கொண்டிருக்கணும்னா என்ன வேணும்? விறகு அந்த பலிபீடத்தில் இருக்க வேண்டும். நெருப்பு அணையாம இருக்கணும்னா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் அதுக்கு தேவையான விறகுகள் அங்கே இருக்க வேண்டும். எப்படியோ அது அணையவே கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் படிங்க. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கணும். இது ஒருபோதும் அந்த நெருப்பு இல்லாதபடிக்கு, அக்கினி அது கனன்று கொண்டு இராதபடிக்கு, அது அணைக்கப்பட்டதா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்த ஆவியினால ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டு நம்முடைய பலிபீடம் அக்கினியினால, அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டதாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது ஆவியில அனலாயிருங்க. ஆவியில அனலாயிருக்கணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்துல நிரம்பி, ஸ்தோத்திரம், நாம செபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அபிஷேகத்தை இழந்து போனவர்களாய், ஆவியிலே அனல் அற்றவர்களாய் ஒருவேளை இந்த நாளிலே வந்திருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு அக்கினி மதிலாயிருந்து வழி நடத்த விரும்புகிற தேவன். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய அக்கினி ஒருபோதும் அது அவிந்து போகக்கூடாது. மகனே, மகளே, உன்னுடைய அபிஷேகத்தை நீ இழந்து போகாதே. உன்னுடைய அபிஷேகத்தை நான் கொடுத்ததான அந்த ஆவியின் வல்லமையே நீ விட்டு விடாதே, இழந்து விடாதே. ஆவியில அனலாய் ஒவ்வொரு நாளும் செபித்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என்னாகும் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 61வது வசனத்துல நாம் படிக்கும்போது ஒரு அதிர்ச்சியான காரியம்தான் நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. என்னாகமும் 26:61. நாதாபும் அபியுவும் கர்த்தருடைய சமூகத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தபோது செத்து போனார்கள். பாருங்க, அந்நிய அக்கினி அவர்களுக்கு, தேவன் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவர்கள் கொண்டு வந்தபோது, தேவனை ஆராதிக்கிற அந்த பலிபீடத்தில் அதை கொண்டு வந்தபோது அங்கே அவர்கள் என்ன பட்டார்கள்? செத்து போனார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி அவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்ய இந்த ஆரோனை தேவன் ஏற்படுத்துகிறார். மோசே ஆரோனையும் அவருடைய பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ணி, அபிஷேக தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆராதனை செய்ய, அவர்களுக்கு அந்த நாட்களின் முறைமைப்படி பலி பொருட்களை எல்லாம் செலுத்தும்படியாய் ஏற்படுத்தும் போது, அந்த துவக்க நாட்களிலே இந்த நாதாபும் அபியுவும் என்று சொல்லக்கூடியதான
ஆரோனுடைய பிள்ளைகள் 2 பேர் நல்ல வாலிப பிள்ளைகள் அங்கே பலிபீடத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை சுட்டரித்து போட்டது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. லேவியராகவும் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. லேவியராகவும் 10:1. பின்பு ஆரோனின் குமாரன் ஆகிய நாதாபும் அபியும் தன் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளிலே அக்கினியையும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். பாருங்க, அந்நிய அக்கினி, கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் கட்டளையிட்டது என்ன? பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இவர்கள் கர்த்தருக்கு தூபவர்க்கம் இடுவதற்கும் எல்லா காரியங்களுக்கும் அந்த பலிபீடத்தில் எரிகிற அக்கினியை தான் பயன்படுத்தணும். ஆனா இவர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியல, இவர்களாகவே அங்கே அக்கினியை போட்டு தங்களுடைய தூப கலசங்களிலே கொண்டு வந்தபோது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சித்து போட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தினால அதை உறுதியாய் பிடித்து கொண்டு நிரம்பி ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்நிய பிசாசுக்கடுத்ததான ஆவிகளினால நிறையப்பட்டவர்களாய், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான ஆவிகளினால நிறையப்பட்டவர்களாய் நாம் ஜீவிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் அன்பானவர் தான், ஆனால் அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அவர் அக்கினி முதலாய் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் தான். ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை குறித்து நாம தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். உட்கார வைங்க பிள்ளைகளை. மழையில நனைஞ்சிட்டானா? ஸ்தோத்திரம். உட்கார வைங்க. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளுக்கு மழையை பார்க்க ஆசை, கடைசியில் மழையை பிடிச்சு பார்க்கலாமே அப்படின்னும் போது நனைஞ்சிருவாங்க. கடைசியில் வியாதி பலவீனம் அதான் வரும். பிள்ளைகளை பெற்றோர்கள் கவனித்து அவர்களை நடத்துங்க. இல்லாட்டா டாக்டரை பார்க்க வேண்டியது வரும். இந்த டாக்டர் எப்போ இருப்பார், அந்த டாக்டர் எப்போ இருப்பார் அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு கப்பம் கட்ட வேண்டியதாக இருக்கு. எனவே பிள்ளைகள் இருக்கிறவர்கள் அவர்களை கொஞ்சம் கவனமாக பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, அக்கினி மதிலாக தேவன் இருந்தார். பலிபீடத்தின் அக்கினி அது எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவி அனல் குறையவே கூடாது. பரிசுத்த ஆவியின் அனல் நம்மை விட்டு எடுபட்டு போகாதபடிக்கு அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். நமக்கு நேரம் குறைவாய் ஆகிவிட்டது. சில வசனங்களை கூட நாம் தியானிக்க போகிறோம். நம்ம புயல் மழையும் வந்து விட்டது வெளியில். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம் படிப்போம். உபாகமம் 4:33. அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை, அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ. ஸ்தோத்திரம். இங்கே பேசுகிற ஒரு அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனை பார்க்கிறோம். அவர் அக்கினி மதலாய் இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, அக்கினி நடுவிலிருந்து பேசினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருக்கிறதும் உண்டோ. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அக்கினியின் நடுவிலிருந்து அவர் பேசுகிற தேவன். அவர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. ஸ்தோத்திரம். பாருங்க, தேவன் அக்கினியாய்
இருக்கிற தேவன், அக்கினி மதலாயிருக்கிற தேவன் அக்கினியின் நடுவிலிருந்து அவர் பேசினார். 4:36 படிக்கும்போது, ஸ்தோத்திரம் படிங்க. உன்னை உபதேசிக்கும் படிக்கும் அவர் வானத்தில் இருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தையை கேட்டாய். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். பாருங்க, எதற்காக அக்கினியின் நடுவிலிருந்து ஆண்டவர் பேசினாரா? அவர்களை உபதேசிக்கும்படியாய், அவர்கள் நடக்க வேண்டிய வழியில அவர்கள் நடக்கும்படியாய், அவர்களுக்கு வார்த்தைகளை போதிக்கும்படியாய் தேவன் அக்கினியின் நடுவிலிருந்து பேசினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அக்கினி மதலாய் நமக்கு இருக்கும்போது, இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கும்போது, அவர் நம்மை பாதுகாப்பதற்காய் மாத்திரமல்ல, நம்மை போதித்து நம்மோடு பேசி நம்மை போதிக்கிற ஆண்டவராக அவர் இருந்து நடத்துவார். ஸ்தோத்திர. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபதேசிக்கும்படி, உன்னை உபதேசிக்கும்படி அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியில தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். ஸ்தோத்திரம். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான வார்த்தைகள், இந்த வேத புத்தகத்தில் உள்ளதான வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. இதுல நிறைய வார்த்தைகள் அக்கினியின் நடுவிலிருந்து பேசினதான வார்த்தைகளை மோசே கேட்டு அதையெல்லாம் எழுதி வைக்கப்பட்டு வேதத்தில் நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திர. அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் பேசின அந்த அக்கினி மயமான வார்த்தைகள் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. அவைகளை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நாம உபதேசிக்கப்பட, அந்த வார்த்தைகளினால போதிக்கப்பட்டு, இந்த வார்த்தையினால நாம் நடக்கப்படும்படியாய், வார்த்தையினால நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படும்படியாக வார்த்தைகளை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திர. 5ஆம் அதிகாரம் உபாகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோட பேசினார். ஸ்தோத்திரம். பாருங்க, அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோடு பேசினார். அக்கினி பயங்கரமாய், இந்த அக்கினி கனன்று கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு அக்கினி, அந்த காரியத்தை பார்க்கிறார்கள். அதன் நடுவிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். ஆரம்பத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்பட்டார்கள். மோசே, நீங்க ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க, எங்களால ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்ட காரியங்களை எல்லாம் நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். முகமுகமாய் ஆண்டவர் பேசினார். 23, 24 வசனங்களை படிங்க. மலை அக்கினியா எரிகையில் இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபோது கோத்திர தலைவரும் மூப்பருமாகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோட பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். அந்த மகா பெரிய தேவன் மலையிலே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்க, இந்த அக்கினி, அந்த அக்கினி மயமான அந்த வல்லமையான அந்த ஒரு தோற்றத்திலிருந்து அவர் பேசினார். அதை முகமுகமாய் நேருக்கு நேராக நாங்கள் கண்டோம். ஸ்தோத்திரம். கண்டும் நாங்கள் சாகாமல் இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியமாய் மோசையின் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள். தேவன் நம்மோடு பேசுகிறவர். இந்த மாதத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அக்கினி மதலாயிருந்து எங்களை பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, அக்கினியின் மத்தியில இருந்து அந்த அக்கினி அந்த தரிசனத்திலிருந்து ஜனங்களோடு பேசின தேவன் எங்களோடு பேசி எங்களை போதித்து நீர் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க வாஞ்சியோடு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், மகனே மகளே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆலோசனையை தருவேன், நீ பயப்படாதே, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை ஆசீர்வாதத்தை இந்த டிசம்பர் மாதத்துல நீ பார்க்கும்படியாய் நான் உன்னை போதித்து நடத்துவேன், நீ என்னுடைய வழிகளில நட அப்படின்னு சொல்லி உங்களை
ஒவ்வொருவரையும் போதித்து நடத்துவார். வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. இந்த வாக்குத்தத்தத்தின் விசுவாசித்து, ஆண்டவரை நீர் எங்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை நீர் எங்கள் நடுவிலே மகிமையாயிருப்பேன் என்று சொன்ன தேவன் மகிமையாக இருந்து நடத்துவீர். இந்த மாதத்தில் நீர் மகிமையாயிருக்கும் போது உலகத்தில் எந்த விதமான ஒரு பெரிய ஆள் இருக்கிறதை, எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறதை காட்டிலும் எங்கள் வாழ்க்கையில அவ்வளவு மகிமையாய் அது இருக்கும், அவ்வளவு சிறப்பானதா எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஆண்டவரே, அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசித்து இந்த மாதத்தில் நாம் செயல்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் இந்த வேளையில முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தம்பி பேசாதுங்க, ஏசப்பாவோடு பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து ஹல்லேலூயா அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று சொல்லி சொன்னீரே அப்பா. நீர் எங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவர் அக்கினி மதிலாயிருந்து பாதுகாக்கிறவர், அக்கினி மதிலாயிருந்து ஆண்டவரே போகிற வருகிற இடங்களில் உம்முடைய பாதுகாப்பை கட்டளையிட போகிற தேவனாய் இருக்க போகிறீர். அக்கினி மதிலாயிருந்து ஆண்டவரே பிசாசோ மனிதர்களோ சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே நீர் வழி நடத்த போகிறீர். அக்கினி மதிலாயிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க போகிறீர். உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை பாதுகாக்க போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அக்கினியின் நடுவிலிருந்து பிரத்யட்சமாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசின தேவன். ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே எங்களோடு பாதுகாப்பாய் அக்கினி மதிலாய் இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, அக்கினி நடுவிலிருந்து பேசி போதனை செய்ய ஆண்டவரே வல்லமையுள்ளவராய் இருந்த தேவன் எங்களுக்கும் ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரை போதித்து நடத்த போகிறீர். நீர் போதித்து ஆண்டவரே எங்களோடு பேசுகிற வார்த்தையை நாங்கள் கேட்டு நடக்கணும். ஆண்டவர் நீர் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் கேட்கணும். நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை நாங்கள் கேட்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரோடு ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில நீர் அக்கினி மதிலாயிருந்து நடத்த என்னை ஒப்பு கொடுக்கிற நான் விசுவாசிக்கிறேன். நீர் அக்கினி மதிலாயிருப்பீர் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் நடுவில் நீர் மகிமையாயிருப்பேன் என்று சொன்ன தேவன், எங்கள் நடுவில் நீர் மகிமையாயிருப்பேன் என்று சொல்லி சொன்ன தேவன், ஓ மகிமையாயிருந்து மகிமையான காரியங்களை செய்வீர் என்று சொல்லி நாங்கள் நம்புறோம் நம்புறோம் நம்புறோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். தம்பிமார் சொல்லுங்க, முன்னாடி இருக்கிற தம்பிமார் சொல்லுங்க, ஏசப்பா எங்கள் குடும்பத்தில் மகிமையாய் நீர் ஆண்டவரை வீற்றிரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் மகிமையா எங்கள் நடுவில் இருப்பீர்னா உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் ஆண்டவரை இல்லாத ஒரு பாக்கியம் எங்களுக்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோத்திரே. ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம். ஓஹோ. நன்றி நன்றி. ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம்
நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. எல்லாரும் சொல்லுவோம், பலனெல்லாம் நீர்தானே, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஹல்லேலூயா. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அக்கினி மதிலாயிருந்து ஹல்லேலூயா நம் நடுவில், நம்முடைய வீடுகளில், நம்முடைய வாழ்க்கையில் அவரே நடுவே ஹல்லேலூயா மகிமையாயிருந்து நடத்த போகிறார். அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் செபிப்போம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க, துதிக்க, நன்றி செலுத்த, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே கடந்து போன 11 மாதங்களும் வழிநடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்திலும் கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வைத்து வழிநடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே இந்த மாதத்திலே நீர் கொடுத்ததான வாக்குத்தத்த வார்த்தைகளை இன்றைக்கு நாங்கள் தியானிக்கும்படியாய் உதவி செய்தீரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொல்லி சொன்ன தேவனப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவரை நீர் அக்கினி மதிலாயிருந்து பாதுகாத்து ஆண்டவரை மகிமையான தேவன் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் நடுவில் இருந்து வீடுகளில் ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையில் அது நடுவே இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெரிதான காரியங்களை அவர்கள் காணும்படியாய், ஆசீர்வதிக்கப்படும்படியாக, உம்முடைய சித்தம் செய்யும்படியாக ஆண்டவரை பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னது போல அபிஷேகத்தில் எப்பொழுதும் மணல் உள்ளவர்களாய் இருந்து உம்முடைய சித்தம் செய்ய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. வனாந்தர பிரயாணத்தில் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே இரவும் பகலும் வழிநடத்தப்படும்படிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் இருந்த தேவன் ஆண்டவரே, இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அக்கினி மதிலாய் இருந்து ஆண்டவரே கர்த்தாவே மகிமையாய் நடுவில் இருந்து கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் வழிநடத்த போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவரும் விசுவாசித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. மழை காலங்களிலே தொடர்ந்து உம்முடைய பாதுகாவல் ஒவ்வொரு ஜனங்களோடும் கூட இருக்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன